வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல நம்மளுக்கு ஒரு சைட் வேணும், அதுவும் அபார்ட்மெண்ட் வாங்குற விலைக்கு ஒரு இடமே வேணும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? இங்க ஒரு 15 பிளாட் தான் இருக்கு. சுத்தி பாருங்க, நிறைய வீடுகளுக்கு மத்தியில கொடுத்திருக்காங்க. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட. கண்டிகை அப்படின்ற ஜங்ஷன் வண்டலூர் ஜூல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல கண்டிகை ரீச் ஆகலாம். டில் ஜிஎஸ்டில இருந்து OMR கனெக்ட் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் காலேஜ், இண்டஸ்ட்ரியலாவும் டெவலப்டு ஃபுல் காலேஜ். ஏன்னா VIT இங்க வந்துட்டாங்க. ஸ்ரீராம் கேட்வே வந்து IT செக்டர் மேடம். ஜோஹோ நான் ஐடில பாத்தீங்கன்னா இந்த சைடுல சூப்பர் ஆட்டோ ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்றது ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி இருக்கு. அடோர் வெல்டிங் நம்ம சைட்டுக்கு உள்ள வரதுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் அந்த அடோர் வெல்டிங்ன்ற ஒரு கம்பெனி. இங்க நான் மழை சீசன்ல தான் வந்து எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, சுத்தமா தண்ணி இல்ல, தண்ணி தேங்காத இடம், தண்ணி நிக்காத இடம். 30 அடியில நல்ல வெல் வாட்டர் தான். ஓகே, சால்ட் வாட்டர் கிடையாது. இந்த சைட்னுடைய மெயின் ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல அப்படியே நிக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல போய் நம்ம பஸ் ஏறிடலாம், ஸ்கூல் பஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன். லோன் நாங்க 80% வரைக்கும் பண்றோம். 80 to 90 வரைக்கும் பண்றோம். ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குற காசுக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டீங்கன்னா இங்க சொந்த வீடு, நிலத்துல இருந்து ஆகாசம் வரைக்கும் நமக்கே சொந்தமா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீடு கட்டிட்டு தனியா வாழலாம். ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ், கவர்மெண்ட் பஸ்ல இருந்து கார், பைக் எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஜங்ஷன்ல இருந்து பேசுறேன். இந்த பக்கம் போனா வண்டலூர், இந்த பக்கம் போனா OMR, நடுவுல கண்டிகையில நிக்கிறேன். ஸ்கூல் ஹப், காலேஜ் ஹப், IT ஹப் இந்த ஏரியா தாங்க. பஸ் எல்லாம் சல்லுன்னு போயிட்டே இருக்கும். பஸ்ஸுக்கோ, ஷேர் ஆட்டோக்கோ ஒரு பஞ்சமே இல்லாத இடம். இப்படிப்பட்ட இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல போனா கரெக்டா ஒரு 1/2 கிலோமீட்டர்ல நம்மளுக்கு சைட் போட்டிருக்கோம். வண்டலூர்ல இடம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல நம்மளுக்கு ஒரு சைட் வேணும், அதுவும் அபார்ட்மெண்ட் வாங்குற விலைக்கு ஒரு இடமே வேணும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? இங்க ஒரு 15 பிளாட் தான் இருக்கு. சுத்தி பாருங்க, நிறைய வீடுகளுக்கு மத்தியில கொடுத்திருக்காங்க. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு சொல்ல வர போறது மிஸ்டர் கோபிநாத். அவர்கிட்ட மத்த டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுப்போமா? வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இந்த சைட் பத்தி சொல்லுங்க. ஏன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம எடுத்தோம் கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 8 மினிட்ஸ்ல நம்ம வந்துட்டோம். வர இடம்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் திக் ரெசிடென்ஷியல், வீடு, கடை, ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்க திருவாயால சொல்லும் போது எங்க சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மேடம். இது வண்டலூர் ஜூல இருந்து கேளம்பாக்கம் ஒரு GST OMR கனெக்ட் பண்ணோம். ஆல்ரெடி எங்க ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. புதுப்பாக்கம் ஒரு IT சிறுசரி பேக்ல சக்சஸா முடிஞ்சது. சூப்பர். இது பாத்தீங்கன்னா கண்டிகை அப்படின்ற ஜங்ஷன் மேடம். சோ வண்டலூர் ஜூல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல கண்டிகை ரீச் ஆகலாம். சோ இந்த டில் GSTல இருந்து OMR கனெக்ட் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் காலேஜ், இண்டஸ்ட்ரியலாவும் டெவலப்டு ஃபுல் காலேஜ். ஏன்னா VIT இங்க வந்துட்டாங்க. சோ VIT வந்ததுல இருந்து இன் அண்ட் அரௌண்ட் ரேட்டோட அப்ரிசியேஷன் எல்லாமே மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ கண்டிகை மெயின்ல இருந்து நம்ம சைட் உள்ள பாத்தீங்கன்னா கரெக்டா 1.2 கிலோமீட்டர். 1.2 ஃபுல் திக்லி ரெசிடென்ஷியல் ஏரியால தான் பண்ணிருக்கோம். சின்ன ப்ராஜெக்ட் தான் இது. ரொம்ப அதிகமா பெரிய லேஅவுட் எடுக்கல. சின்ன ப்ராஜெக்ட், ஒரு 15 பிளாட் கொண்ட ஒரு சின்ன லேஅவுட் தான் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், சென்னையில வீடு எடுத்துட்டு இருந்தாலும், காலேஜ், IT செக்டார் இல்ல வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்னு வந்தா கூட வண்டலூர் இல்ல பெருங்குளத்தூர் வந்து இறங்கி அங்க இருந்து தான் நம்ம வர மாதிரி இருக்கு. சோ அதுக்கு நம்ம இங்கே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன். ப்ரோ, இங்க கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. GST OMR கனெக்ட் ஆகுது. இங்க இருந்து வேற என்னென்ன கனெக்ட் ஆகும்? ஊரப்பாக்கம் எங்க இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ நம்ம GSTல இருந்து டுவர்ட்ஸ் OMR கனெக்ட் பண்றோம். மிடில்ல தான் இந்த கண்டிகைன்ற போர்ஷன். சோ கண்டிகைல இருந்து நம்ம டுவர்ட்ஸ் ரைட் சைடு போனாக்க நம்ம தாம்பரம் ரீச் ஆகலாம். எத்தனை நிமிஷத்துல போலாம் இங்க இருந்து? ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகலாம். ஓகே. தாம்பரம் டு வண்டலூர் நம்ம எவ்வளவு தூரத்துல வரோம் GSTல, அதுதான் இன்னொரு வழியா போறோம். ஓகே. சோ அப்படியே இந்த லெஃப்ட் சைடு வந்தா நம்ம இதே வண்டலூர் டு கூடாஞ்சேரி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போறோம்? ஒரு 10 மினிட்ஸ்ல, அவ்வளவு கூட ஆகுது, 5 மினிட்ஸ். சோ இன்னொரு வழியா நம்ம போயிடலாம். மெயின்ல ஊனமாஞ்சேரியில பாத்தீங்கன்னா போலீஸ் அகாடமி இருக்கு. அது வழியா போனா கிளம்பாக்கம் மெயின் அந்த பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் போயிடலாம். நீங்க சவுத் சைட்ல எந்த ஊருக்கு போனாலும் கிளம்பாக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்டு. சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வரதுக்கு ஒரு 3 மணி நேரம். அப்புறம் இங்க இருந்து மத்த ஊருக்கு போறதை விட இங்க வீடு கட்டிட்டோம்னா இங்க இருந்து ஈஸியா போயிடலாம். இல்ல ப்ரோ? இப்போ கிளம்பாக்கத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரை கொண்டு வராங்க. சோ அதான் அது ஓபன் பண்ணனும். வொர்க் எல்லாம் முடிஞ்சு ஓபன் மட்டும் தான் பண்ணனும். சோ மக்கள் வந்து கிளம்பாக்கத்துக்கு பாத்தீங்கன்னா பஸ்ல வரணும்னா வண்டலூர் இறங்கிட்டு அங்க இருந்து ரொம்ப வண்டலூர் கேட் இறங்கிட்டு தான் மாறணும். சோ அதுக்காக கிளம்பாக்கத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. சோ இந்த ரூட் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் ரூட் தான். இதுக்கப்புறம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. காலேஜ் ஹப், தாகூர் காலேஜ் இருக்கு, VIT காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் ஒன்னு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. வண்டலூர் ஜூ பக்கத்திலே இருக்கு. நம்ம வீட்டுக்கு எந்த ரிலேஷன் வந்தாலும் டக்குன்னு செலவில்லாம இங்க கூட்டு வந்துடலாம். சோ அந்த மாதிரி ஒரு லொகேஷன். இந்த சரௌண்டிங்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு மேடம். ப்ராஜெக்ட் அப்படினும் போது ஜூ, போலீஸ் அகாடமி, இங்க உள்ள கண்டிகை பக்கத்துல ஒரு IIT இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா போலீஸ் குவார்டர்ஸ் இங்க மேலக்கோட்டையில பண்ணிருக்காங்க. மேல்கோட்டையூர், கீழ்கோட்டையூர்ல போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் தெரியாது. அது குவார்டர்ஸ் கிடையாது, அவங்களுக்கே கட்டி கொடுத்த ஓன் பில்டிங், அபார்ட்மெண்ட் அவங்களுக்கே கட்டி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம இந்த IT செக்டார்ஸ் என்னென்ன பக்கத்துல இருக்கு, நான் IT செக்டார்ஸ் என்ன இருக்கு வேலைக்காக?
பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே வந்து ஐடி செக்டர் மேடம். நம்ம அப்படியே கூடாஞ்சேரி லெஃப்ட் எடுத்தாக்கா ஜோஹோ. நான் ஐடில பாத்தீங்கன்னா இந்த சைட்ல சூப்பர் ஆட்டோ ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்றது ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி இருக்கு. அடோர் வெல்டிங் நம்ம சைட்டுக்கு உள்ள வரதுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் அந்த அடோர் வெல்டிங்ன்ற ஒரு கம்பெனி தான். அது தாண்டி போனா எமரால்டு. சோ ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய ஜாம்பவான் டைமண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னா அதுதான். அதுக்கப்புறம் போனா மெடிக்கல் செட்டிநாடு வந்துடுது. செட்டிநாடுக்கு முன்னாடி நம்ம புதுப்பாக்கம் லெஃப்ட் எடுத்தாக்கா சிறிசேரோட ஒரு ஐடி ஹப்பே பெருசா அதுதான். ஓகே, அதாவது இவர் கையிலே இந்த மேப்ல போட்டாரு, இது இப்படி போனா இது இப்படி போனா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துல இவருக்கு ரொம்ப பரிச்சயம், அதனாலதான் அவ்வளோ ஈஸியா சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட் கூட எனக்கெல்லாம் பெருசா தெரியாது, பட் இவருக்கு அவ்வளவு பரிச்சயங்கிறதுனால உங்களுக்கு வரும்போது கூட்டு வந்து காமிச்சு இங்க கூட்டு வரும்போது உங்களுக்கு அது ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஐடி செக்டார் தான் வேலை செய்யணும்னு இல்லை, நான் ஐடி செக்டார் வேலை செய்யறவங்களுக்கும் இங்க வேலை இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குற காசுக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டீங்கன்னா இங்க சொந்த வீடு, நிலத்துல இருந்து ஆகாசம் வரைக்கும் நமக்கே சொந்தமா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீடு கட்டிட்டு தனியா வாழலாம். ப்ரோ இங்க தண்ணி எல்லாம் வசதி என்ன, ஃப்ளட் வந்தா தண்ணி வருமா? இது மழை காலம் தான், பார்த்தா ஒன்றும் தெரியல, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நாங்க லான்ச் பண்ணிருக்கிறது மழை சீசன் டைம்ல தான் பண்ணிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்களே பார்த்துப்பாங்க. ஃபுல்லி திக்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்க வந்து அபார்ட்மெண்ட்ஸை விட இண்டிவிஜுவல் வீடுகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த வீடெல்லாம் இண்டிவிஜுவல் வீடை கட்டியிருக்காங்கன்னா இங்க மழையோட தன்மை எப்படி இருக்கும், நீர் ரோட்டுக்கு கீழே இருக்கு. இப்போ காலி மனையா இருக்கிறதுனால தான் நீர் தேக்கம் இருக்கும். ரோட்ல எல்லாம் தண்ணி நிற்காது, ஃபுல்லா விவசாய பூமி தான். குடிநீரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா 30 அடியில நல்ல வெல் வாட்டர் தான், சால்ட் வாட்டர் கிடையாது. அஷூரன்ஸா சொல்லிடுவேன். ஓகே ப்ரோ, இங்க தண்ணி இங்க பக்கத்துல ஒரு வெல் இருக்கு, பார்த்த மேலேயே விவசாயம் பண்ண இடம் மேடம். சோ இண்டிவிஜுவலா பெரிய பெரிய வெல்லாம் இங்க இருக்குது. நீரை பத்தி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் இங்கே வந்து போகும். ஆமா மேடம், இங்க இருக்கிற இன் அண்ட் அரௌண்ட்ல இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே, ஏன்னா இது கண்டிகை ஜங்ஷன்ல இருந்து அடுத்த ஜங்ஷனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ரோட் மேடம். இது இங்க ஸ்கூல் பஸ்ஸஸ்ல இருந்து காலேஜ் எல்லாமே இந்த ரூட் நீங்க வழியா கூட நான் காமிக்க சொல்றேன். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒரு பஸ் போச்சு நாங்க எடுத்து வச்சிருக்கோம், நான் அது உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்றேன் பாத்துக்கோங்க. இந்த சைட்னுடைய மெயின் ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல அப்படியே நிக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல போய் நம்ம பஸ் ஏறிடலாம், ஸ்கூல் பஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன். ப்ரோ லோன் இருக்கா, அப்ரூவல் இருக்கா, பஞ்சாயத்து அப்ரூவலா, நீங்க எப்படி என்னன்னு அதெல்லாம் சொல்லுங்க. ப்ராப்பர் டிடிசிபி மேடம், ப்ராப்பர் டிடிசிபி அண்டர் அப்ரூவல். ஓகே, இதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி தான். லோன் நாங்க 80% வரைக்கும் பண்றோம், 80 to 90 வரைக்கும் பண்றோம். வீடா கட்டினா 90% கண்டிப்பா மேடம். ஃபர்ஸ்ட் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க உடனே இமிடியேட்டா வீடு கட்டறோம்னு சொல்றவங்களுக்கு பண்ணிக்கலாம், லோனோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து. சரி ப்ரோ, அட் லாஸ்ட் இந்த இடத்துல ரேட் கேட்றோமா, கரெக்டான ரேட் சொல்லணும், ஏன்னா எங்க மக்கள் வந்து விசாரிப்பாங்க. கண்டிப்பா மேடம், இங்க இன் அண்ட் அரௌண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பேரை சொல்ல விரும்பல, 4500 above தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எங்க கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நிலம் தேவைன்ற மாதிரி நாங்க 4500 ரூபாய் போயிட்டு இருக்க இந்த மார்க்கெட் இடத்துல 3750 ரூபாய் போட்டிருக்கோம். எப்படி கொடுக்குறீங்க அந்த மாதிரி? ஓன் லேண்ட், சோ மார்க்கெட்டிங் ஒன்றும் கிடையாது, ஓன் லேண்ட் ஓன் செல்லிங், மக்களுக்கு அது ஈஸியா இருக்கு. ஓகே, 4500 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் விற்கிற இடத்துல 3750 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எங்க சேனலுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எதனா தர முடியுமா? மேடம் நான் எப்பவுமே சொல்ற ஒரே வார்த்தை, ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப பெருசா பண்ண முடியாது. ஏன்னா நான் 4000 சொல்லி உங்களுக்கு நான் அப்படி பண்ண விரும்பல, 3750 ரூபாய் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான், பட் பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் தரமான இடங்க, தண்ணி நிக்காது, தண்ணிக்கு பிரச்சனை வராது, ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் எல்லாமே இங்க வரும். வண்டலூர் ஜூ, ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு பிரைம் லொகேஷன்ல தண்ணி தேங்காம தண்ணி நல்லா வரக்கூடிய ஒரு இடமா, ஒரு காத்துக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு இடமா இருக்கு. கார்னர் பிளாட்ஸும் இருக்கு, ஆல் ஃபேசிங்ஸும் இருக்கு. இல்ல ப்ரோ, எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்புறம் கேப் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? சைட் விசிட் ஜங்ஷன் வந்துட்டாங்கன்னா நாங்க பண்ணி தரோம் மேடம். ரொம்ப இன்டீரியர் நார்த் மெட்ராஸ்ல இருந்தெல்லாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கனெக்டிவிட்டி வந்துட்டா நான் பண்ணி தரேன். ஓகே, இது மாதிரி ஹானஸ்டா சொல்லும் போது எனக்கும் கூட நம்பிக்கை வருது. ஸோ நீங்களும் வாங்க, இடம் வாங்குங்க. இடம் வாங்கிட்டு அக்கா நான் இடம் வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு இல்லை. மெயினா வண்டலூர் டு கேளம்பாக்கத்துல சைட்ஸே கிடையாது, அதுல விட்டவங்க இந்த இடத்த விட்டுறாதீங்க. வெறும் 15 பிளாட்ஸ் தான் இருக்கு, அதுவும் ஆல் ஃபேசிங் வெயிட்டிங்ல இருக்கு. டக்குன்னு வாங்க, டக்குன்னு புக் பண்ணுங்க. இங்க நான் மழை சீசன்ல தான் வந்து எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, சுத்தமா தண்ணி இல்ல, தண்ணி தேங்காத இடம், தண்ணி நிக்காத இடம். ஸோ நம்பி வந்து வாங்கலாம், நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு தங்கம் விளையிற பூமியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேங்க. இன்னைக்கு இது தங்கம் ரேட்ல விக்குது, நாளைக்கு இது வைரம் வைடூரியம் ரேட்டுக்கு போகும். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ண மாதிரி இதையும் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. தரமான ஒரு சைட்டு, ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்களே வண்டலூர்ல இருந்து பிக்கப் பண்ணி டிரா பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சைட் விசிட் இல்லாம மற்ற என்ன பக்கத்துல இருக்கு, குபேரர் கோவில் இங்க பக்கத்துல இருக்கு, அதையும் பார்த்துட்டு நீங்க சைட்டை பார்த்துட்டு இடம் வாங்கிட்டு அக்கா இடம் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க. அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. வாழ்க்கை இடத்துடன் வீடுடன்.